ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் யார் யாரெல்லாம் முன்னடைவு போயிருக்கா, யார் யாரெல்லாம் பின்னடைவு வந்திருக்கா அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி ரவுண்டு ரெண்டு ஃபேமிலி தான். அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஸோ அதனால் அதை பற்றி கண்டென்ட் எதுவும் இல்லை. ஆனால் ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி நம்ம பேசிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிறவங்க ஒரு விஷயம் பேசினாங்க, அதனால் அதையும் பேசிவிட்டு அடுத்து நம்ம ஓட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ என்ன தெரியுமா, ஹாட்ஸ்டாரில் ப்ரோமோ சுபிக்ஷா கிட்ட பார்வதி பேசுகிற மாதிரியான ஒரு ப்ரோமோ. அதுக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போயிடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் நம்ம எந்த விஷயத்தில் நமக்கான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் இருக்கும். இப்போ என்ன, எனக்கு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னா நான் எதையும் நான் கண்டுக்க மாட்டேன், நான் எதுனா ஆடுவேன் அப்படின்னா அப்போ அதை வச்சு தான் அடிப்பானுங்க. புரியுதா? ஸோ அதுதான் பார்வதி சொல்ல வராங்க. நம்மளை அதை வச்சு தான் அடிப்பானுங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட். ஓகேவா? அதை வச்சு தான் நம்மளை தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா, கனி, விக்ரம், அரோரா இதெல்லாம் காட்டுறாங்க இன்டர்கட்டில். ஏன்னா அவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படி விக்ரம் சொல்கிறாருல, இதை வச்சு மட்டுமே நீ பண்ணிகிட்டு இருக்கன்ட்டு. இருக்கட்டும், அப்படி தான் இருக்கும். நான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்கணும். ஆமாம், நான் அப்படி தானே பண்ணுவேன். உனக்கு என்ன அப்படின்னு கேளு. ஒன் ஆஃப் த பிரேக் சம்ஒன் ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். ஓகே, அகர் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது, அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அரோரா, விக்ரம், சபரி மற்றும் திவ்யா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்வதியோடைய கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கனி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபார்மேட் அப்படிங்கிறது இவ்வளோ தான். இப்போ திவ்யாவுடைய அப்பா உடச்சிட்டார் பார்த்தீங்களா, நீ இது பண்ணுவ, கொளுத்தி போடுவ, அப்புறம் அங்கே பேசுவோம், அவ்வளோதானே, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத உடச்சி போட்டார்ல. ஸோ அதை நீ மைண்ட் பண்ணி ஒரு கேம் பார்த்தீங்கன்னா பார்வதி விளாண்டுருக்காங்க. அதை சுக்குநூறாக உடைத்து எரிந்து விட்டார்கள். ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி முடிஞ்சிச்சு, அவங்க கேம் ஓவர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பேசுகிற போதே எங்களுக்கு தான் கேம் ஓவர் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு விக்ரமுக்கு ஓவர் ஆகிடுச்சு. அவனை தான் சொல்கிறான், வெளியே தெரிஞ்சிருச்சு பார்வதி இனிமேல் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னான்ல. ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணி சொன்னான். சரியா? அப்புறம் சபரி அதெல்லாம் சும்மா அப்படின்றான். அடைச்சே அப்படி அவன் சும்மா அப்படின்னு சொல்லி இவன் பாரதி வந்தாலே அவனுக்கும் கேம் இல்லை. கனி இருக்கட்டுங்க, அப்படி தான் இருக்கணுங்க. அவங்களுடைய கேம் போயிடுச்சுல, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அவன் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் கேம் மட்டும் என்ன பிடிங்கிட்டா இருக்குது, சரி இவங்களும் போயிடுச்சு. அடுத்து நீங்கள் திவ்யா எடுத்தீங்கன்னா ஓரளவு ஓட்டுஸ் இருக்குது, அவ்வளோதான். அரோரா சுத்தம் முடிஞ்சு போச்சு. என் ஃப்ரெண்டு ரியா பார்வதி நல்லா கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். யார்? இந்த வெளியே ஒன்று இருக்க ரிவ்யூவர்னு, அதுவா? அதுவே ஒரு வாரம் தான் இருந்துச்சு, என்னத்தை கேட்க போதும் பார்ப்போம் பார்வதி கிட்ட அப்படின்ற மாதிரி நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது இப்படி சொன்ன உடனே கேட்கட்டும், நல்லா கனி கேட்கட்டும் அப்படின்றான். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்வதியும் சுபிக்ஷா பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தன் பற்றி ஒட்டைக்கிறாங்க கேம். இந்த விக்கல் சீக்கிரம் என்ன பண்ணுவான், சபரி என்ன பண்ணுவான், கனி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற அந்த டைமென்ஷனை மக்கள்கிட்ட புட்டு 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 வைக்கிறாங்க. அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ அதை பயங்கரமாக ஒரு விஷயம் சொன்னாங்க. விக்கல் சீக்கிரம் இப்படி ஏற்றி விட்டு நம்மளை பார்த்தோன்னா அப்படியே கொஞ்சம் டவுன் பண்ணுவான். சபரி அப்படி கிடையாது. சபரி இப்போ கேமே அவுட். அவனுக்கு கனிலாம் தில்லாலங்கடி அவங்க. ஸோ அவங்க சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீ அவங்க பேச்சில் நீ இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி சுபிக்ஷா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இல்லை நான் அப்படி இல்லை, நான் தனிச்சு தான் முடிவு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொல்ல, நீ தனிச்சா முடிவு பண்ணுறேன்னு நீ சொல்லிட்ட, பட் எங்களுக்கு வெளியே இருந்து பார்க்குற அப்படி இருக்குது. நான் உனக்கு என்ன சொல்லுவேன்னா அட்வைஸ் அவங்கக்கிட்ட போகாத, பக்கத்தில் அவங்ககிட்ட எதுவும் நீ எடுத்துக்காத, நீ உன்னுடைய கேம் ஆடு அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட பார்த்தீங்கன்னா பார்வதின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இவங்க எல்லாம் பார்வதியோட கேம் ஓவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்வதி பார்த்தீங்கன்னா நான் கேமில் தான் இருக்கேன், யாரா என்ன ஓவர்ன்றது அப்படின்ற மாதிரி அவள் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. இந்த வாரம் மட்டும் முடியட்டும், அடுத்த வாரத்துலேருந்து என்னோடய ஆட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட். இதுதான் 24/7 லைவ் ஸ்ட்ரீமிங் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு. அதில் கண்டென்ட்டே இல்லை. சரியா? நான் சொல்கிறேன்ல, பார்வதி தான் கண்டென்ட்னு சொல்லிட்டு இருக்கேன்ல இப்பயுமே.
நீங்கள் திவ்யா சொல்ல முடியாது. திவ்யா வந்தாலும், திவ்யா அம்மா வந்தாலும், திவ்யா ஆத்தா வந்தாலும், திவ்யாவோட அப்பா வந்தாலும், எவன் வந்தாலும் இங்கே பார்வதி தான் கண்டுட்டு. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 இஸ் பார்வதி அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஓகே, ஸோ த ஷோ ரன்னர் இஸ் டெஃபினெட்லி பாரு. இப்போ அன்அஃபிஷியலில் நீங்கள் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வினோத் 1,00,000 ஓட்டு தாண்டிட்டார். திவ்யா 70,000 ஓட்டில் தான் இருக்காங்க. ஸோ வினோத்துக்கு வந்து வாக்குகள் செதறுது, பறக்குது. திவ்யா வந்து 70,000, பாரு வந்து 50,000. பாருக்கும் திவ்யாவுக்கும் 20,000 தான். அதை அசால்ட்டாக தூக்கிடுவாங்க. அடுத்து வந்து அன்அஃபிஷியல் அரோரா இருக்கா 34,000 வாக்குகள். சாண்ட்ரா இருக்கா 33,000 வாக்குகள். சபரி இருக்கான் 28,000 வாக்குகள். ஏன்னா சபரி வந்து இப்போ ஒட்டச்சிட்டு வெளியே வராராம். இவ்வளோ நேரம் தூங்கிட்டு 4 வாரம் தூங்கிட்டு. கனி இப்போ கீழே இறங்கிடுச்சு. விக்ரம் கண்டிப்பாக அடுத்த வெளியேற்றம் அவன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அமித் சரியா, அமித்துக்கு ஈக்குவலாக விக்ரம் வந்து போயிட்டுருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ விக்ரம் வந்து உறுதியாக வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த வட்டம். சொல்ல முடியாது. சுபிக்ஷா கூட டிக்கெட்டுக்கு வாய்ப்பு கொடுத்து விக்ரம் வந்து டிக்கெட்டு ஃபினாலில் கொஞ்சம் வந்து வெறித்தனமாக இருப்பான் அப்படிங்கிறது தெரியும்ல, அதனால் கூட தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விக்ரம் இந்த வாரம் தூக்குனாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவனை தான் டைட்டில் வின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவனுக்கே ஒரு ஷாக்காக இருக்கும். ஸோ விக்ரம் வந்து ரொம்ப இறங்குதுங்க. 26 வந்துட்டான். நான் ஒரு எவிக்ஷன்றதுனால சுபிக்ஷா தான் கிளியராக போகும்னு நினைக்கிறேன். நான் ஓட்டே இல்லை சுபிக்ஷாக்கு. பட் விக்ரம் சரசரசராக இறங்குறான். அமித் முந்திடுவார் போல் விக்ரமன். வேற மாதிரி கேம் இப்போ தான் சூடு பிடிக்குது. அமித் சும்மா இருந்தால் அவங்க பொண்டாட்டி சும்மா இருந்திருக்கலாம். பார்வதி அடி பண்ணுறான்னு சொல்லி பார்வதியை பற்றி தப்பாக பேசிட்டு பார்வதி ஃபேன்ஸ் இப்போ வந்து அமித் இல்லை பக்கத்துலேயே உட்கார மாட்டேது. இப்போது அமித் வெளியே தெரிய மாட்டாப்புல. அடுத்த வாரம் சுத்தமாக முடிஞ்சிச்சு. அடுத்த வாரம் கன்ஃபார்ம் எவிக்ஷன் அவர் இருந்தால் தான். 2 எவிக்ஷனில் அவர் ஒன்று விக்ரம் ஒன்று போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அஃபிஷியலில் ஒரு நல்ல செய்தி. பார்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெரி குட். அவங்க அம்மா வர்றாங்க, வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னோடனே பார்வுக்கு வந்து ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ முதல் இடத்துல வினோத் தான் இருக்காரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 40,000 50,000 ஓட்டு வித்தியாசம் இருக்குன்றாங்க. அஃபிஷியல் நல்ல லீடிங்காக. ஓகே, அடுத்ததில் பாரு இருக்காங்க. அது 2வது இடத்துல. 3ஆம் இடத்துல திவ்யா இருக்காங்க. 4வது இடத்துல கனி இல்லை. இப்போது கனிக்கு பதிலாக அரோரா வந்து 4ஆம் இடத்துல வந்திருக்காங்க. 5ஆம் இடத்துல கனி வந்திருக்காங்க. இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட். ஓகே, அரோரா வந்து கனியை முந்தியிருக்காங்க. சரியா, அதே மாதிரி பாரு வந்து திவ்யா முந்தியிருக்காங்க அஃபிஷியல். ஸோ வினோத், பார்வதி, திவ்யா, அரோரா, கனி, இதுதான் வந்து டாப் 5 ஸ்டாண்டிங்ஸ் இன் அஃபிஷியல் அப்படிங்கிறது தான் அப்டேட். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். சரியா? ஸோ மீண்டும் கண்டிப்பாக அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு முன்னாடி திவ்யாவுக்கு கோடு வேர்டெலாம் கொடுத்தாங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, பிஆர் வச்சுருக்கிறப்ப உள்ளே வந்து கோடு வேர்டு சொல்ல தான் செய்வாங்க. சரியா? ஆனால் இந்த வட்டம் மக்கள் உஷாராக இருக்காங்க. இந்த வட்டம் பிஆர் வச்சுட்டு வந்தாலும் சும்மா ஒன்றும் பண்ண உட்கார முடியாது. நீங்கள் கேம் ஆடணும். கேம் ஆடாமல் சும்மா உட்காந்துட்டுலாம் டைட்டிலாம் கொடுக்க முடியாதுன்றதில் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் மக்களுடைய ஓட்டின்படி வினோத் இல்லை பாரு வில் பி த டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுடைய கருத்துக்கு